Hi friends, welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய எந்தெந்த தியரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்சுவலாக இது ஒரு உலக நாயகர் கமலஹாசன் சார் பற்றின வீடியோ இது அவர் தமிழ் சினிமாவில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் ஒரு 15 டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் நம்ம தமிழ் சினிமாவை ஆக்சுவலாக உலகநாயகன் கமலஹாசன் சார் நம்ம தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் நிறைய புது டெக்னாலஜிஸை அவர் நம்ம தமிழ் சினிமாவில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய புது டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் என்னென்னன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு 15 டெக்னாலஜிஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டாருங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி மும்பை எக்ஸ்பிரஸ் மூவி. அவர் கமலஹாசன் சார் நடிச்ச மும்பை எக்ஸ்பிரஸ் மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு டிஜிட்டல் கேமராவை கொண்டு வந்திருக்காரு. டிஜிட்டல் கேமரா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் மூவியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கேமரா இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணதில்லை தமிழ் மூவிஸில். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஃபியூச்சர் ஃபிலிமில் அதுவும் கமலஹாசன் சார் நடித்த மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் கேமராவை கமலஹாசன் சார் தான் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1981 ஒரு ராஜபார்வை மூவி. இதில் கமலஹாசன் சார் நடிச்சிருப்பாரு. இந்த ராஜபார்வை மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் அனிமேஷன் டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பாங்க. அனிமேஷன் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டைம் 1981 ராஜபார்வை மூவியில் கமலஹாசன் சார் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அனிமேஷன் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டாவது. ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மங்கம்மா சபதம்ன்ற 1985 மங்கம்மா சபதம் கமலஹாசன் நடிச்ச மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் ரோஸ்டர் ஆல்காரிதம் கொண்டு வந்திருப்பாங்க. ரோஸ்டர் ஆல்காரிதம்னு ஒரு புது டெக்னாலஜியை மங்கையம்மா சபதம்ன்ற படத்தில் கொண்டு வந்திருக்காரு. கமலஹாசன் சார் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் மூவி. இப்போ விக்ரம் மூவியில் இப்போ இது 1986 விக்ரம் மூவியில் பழைய விக்ரம் மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் சவுண்ட் ரெக்கார்டிங் கம்ப்யூட்டர் மூலியமா சவுண்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது கமலஹாசன் சார் தான். இதை அவர் கொண்டு வந்திருக்காரு. நம்ம விக்ரம் மூவி மூலியமா இதை கொண்டு வந்திருக்காரு கமலஹாசன் சார். ஸோ அஞ்சாவது 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 மைக்கேல் மதன காமராஜர் மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 கமலஹாசன் சார் நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு ஹிட்டான மூவி, நல்ல பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்ச மூவி அது. ஸோ அந்த மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் மார்ஃபிங் டெக்னாலஜி அவர் கமலஹாசன் சார் கொண்டு வந்திருக்காரு. மார்ஃபிங் டெக்னாலஜி இதை ஃபர்ஸ்ட் டைம் கமலஹாசன் சார் தான் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு மார்ஃபிங் டெக்னாலஜியை. ஸோ அடுத்து ஆறாவது என்ன 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா குணா மூவி தெரியும். அது பெரியவங்க பார்க்குற மூவி. அதுவும் நல்ல மூவி. குணா மூவியில் அந்த பாடல்கள்லாம் நல்ல சாங்ஸ்லாம் ஹிட் ஆயிடுச்சு. இது 1991 வந்துச்சு குணா மூவி. 1991 குணா மூவியில் சாங்ஸ்லாம் ரீச் ஆச்சு. இந்த குணா மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டெடி கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கமலஹாசன் சார் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஸ்டெடி கேமராவை. இந்த ஸ்டெடி கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெடி கேமரா மூலயமா எடுக்கப்பட்ட படம்லாம் ஷேக்கே ஆகாது. ஷேக்கே இல்லாமல் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அப்படியே க்ளீனாக அது அவுட்புட் வரும். அதில் இது ஸ்டெடி கேமரா மூலயமா எடுத்த வீடியோஸ்லாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் குணா மூவியில் ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி கமலஹாசன் சார் தான் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தாரு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 7வது 7th என்ன அப்படின்னு 7th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 தேவர் மகன் மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் மூவி மேஜிக் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் டைம் கமலஹாசன் சார் தான் இதை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது 1992 தேவர் மகன் மூவி மூலியமா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கமலஹாசன் சார். ஸோ இந்த மூவி மேஜிக் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு இதை வேற எந்த மூவிஸ்லையும் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபீச்சர் ஃபிலிமில் அதுவும் கோலிவுட் தமிழ் சினிமாவில் நம்ம இந்த பெருமையை இந்த பெருமையை கொண்டு சேர்த்தது கமலஹாசன் சார் தான். ஸோ அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. ஸோ இது ஒரு கமலஹாசன் சார் 1992 இந்த மூவி மேஜிக் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்து 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 நம்ம இயர் 2000 ஏராம் மூவியில் ஃபர்ஸ்ட் டைம் நியூ எண்டோம் லைவ் ரெக்கார்டிங் மிஷின் கொண்டு வந்திருக்காரு கமலஹாசன் சார். நியூ எண்டோம் லைவ் ரெக்கார்டிங் மிஷின்றத இந்த ஏராம் மூவி
மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஏரா மூவி இவர் கமலஹாசன், ஷாருக் கான் சார்லாம் கூட நடிச்சிருப்பாரு இந்த மூவில. இந்த மூவில தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காருன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2001 வந்து ஆலவந்தான் மூவி நல்ல ஒரு டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு கமலஹாசன் சார். ஆலவந்தான் மூவில ஒருத்தர் நார்மலா இருப்பாரு, ஒருத்தர் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டான கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு கமலஹாசன் சார். ஸோ இந்த ஆலவந்தான் மூவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் கேமரான்றதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஷன் கிராஃபிக்ஸ் கேமரான்றது ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது கமலஹாசன் சார் தான். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் கேமரான்றதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதுவும் கமலஹாசன் சார் மூவி தான் விஸ்வரூபம் மூவி. விஸ்வரூபம் மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ஆரா 3D சவுண்ட் டெக்னாலஜி வந்து விஸ்வரூபம் மூவி மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் அவர் கொண்டு வந்திருக்காரு கமலஹாசன் சார். ஸோ இது வந்து நம்ம கோலிவுட்டுக்கு இந்த ஆரா 3D சவுண்ட் டெக்னாலஜியை வந்து கமலஹாசன் சார் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால எதுவும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1996 வந்து இந்தியன் மூவி நல்ல நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின மூவி. கமலஹாசன் சார் கெரியர்லேயே ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான மூவி இந்தியன் மூவி. இந்த இந்தியன் மூவில தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னா வந்து இந்த மேக்கப் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த கமலஹாசன் சார் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த மேக்கப் போடுறதுனால நம்ம அந்த மேக்கப்பை நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்க வயசான தோற்றத்தில் நம்ம தெரியும், நம்ம ஏஜ்டு லுக்கில் நம்ம தெரியும். அந்த நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஏஜ்டாக மாற்றக்கூடிய மேக்கப் இது ஒரு ஆர்டிஃபிஷியலான மேக்கப் இது. ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் 1996 அதுவும் கமலஹாசன் சார் கொண்டு வந்திருக்காருன்றது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் மூவி. இது இப்போ வந்து விக்ரம் மூவி படத்துலையும் விக்ரம் மூவிலையும் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு இருப்பாரு. அதே மாதிரி இப்போ 2022 வந்த விக்ரம் மூவி நல்ல ரீச் ஆன மூவி, பெரிய பிளாக் பஸ்டர் ஆன மூவி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஆன மூவி, அந்த மக்கள்கிட்டயே ரிலீஸும் நல்ல கிடைச்ச ஒரு நல்ல மூவி விக்ரம் மூவி. இப்போ 2022 வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோகோபோட் கேமரான்றதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோகோபோட் கேமரா அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வர ஒரு ஃபைட் சீன்ல வந்து இந்த மோகோபோட் கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதையும் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் வந்து இந்த மோகோபோட் டெக்னாலஜியும் தமிழ் சினிமா கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால இந்த மோகோபோட் டெக்னாலஜி கேமரா வந்து அந்த ஒரே இடத்துல இருந்து அந்த ரொட்டேட் பண்ணி எடுக்கும் இந்த கேமரா. அந்த சீனை நீங்க விக்ரம் படத்துல அந்த சீனை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மோகோபோட் டெக்னாலஜி இந்த கேமரா வந்து உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் நம்ம தமிழ் சினிமா கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விரும்பாண்டி மூவி 2004 அந்த விரும்பாண்டி மூவி. ஸோ இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் முறையா வந்து நம்ம வந்து ஒரு படத்துக்கு வந்து சவுண்ட் வந்து இப்போ ஷூட்டிங்காக முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பிங் அப்போ தான் வந்து சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லைவா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து சவுண்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் மூலமா படம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே டேரக்டாக வந்து சவுண்டு அந்த படத்தில் வர அந்த சவுண்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஆடியன்ஸுக்கு படத்தை ரியலிஸ்டிக்காக காட்டும்னு சொல்லிட்டு சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து படம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே சவுண்ட் எல்லாம் லைவாக கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த விரும்பாண்டி படத்தில். ஸோ அதனால லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து 50 நம்ம தமிழ் சினிமா வந்து கமலஹாசன் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண 15 டெக்னாலஜிஸ் 15 டெக்னாலஜிஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கமலஹாசன் சார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ நிறைய நம்ம தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருக்காருன்றது இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து நம்ம சேனலில் புது வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்கன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.